நீ கூட இருந்திருந்தா அவ இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கவே மாட்டா. உன் கூட இருக்கிறதே சந்தோஷம், வேற எதுவுமே வேண்டான்னு இருந்திருப்பா. உன்னை பிரிச்சதே அவ உசுர பிரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் இப்படி ஒரு முடிவை அவ எடுத்துட்டா. கடவுளே முருகா, என் பேத்தியை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு சாமி. ஏய் கிழவி, முதல்ல வெளியே போ. இங்க டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காத. என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமே நீயும் உன் பேரனும் தான். அதான் பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டு உறவை முறிச்சாச்சு இல்ல. இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? வெளியே போங்க. நான் எதுக்கு வெளியில போனோம்? உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது ஏன் பேத்தி. என்ன வெளியே போன்னு சொல்றதுக்கு யாருக்கு இங்க உரிமை கிடையாது. ஆமா, நீங்களும் உங்க பேரனும் எங்க விஷயத்துல தலையிடாம இருந்திருந்தா, உங்க பேரை என் வீட்டுக்குள்ள வராம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. என் மகளுக்கு இதெல்லாம் நடந்திருக்காது. உங்க காலடி பட்டதுனாலதான் என் மக இப்ப ஐசியூல இருக்கா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசாத. என் பேரன் மட்டும் இல்லைன்னா உங்க எல்லாரையும் குடும்பத்தோட அழிச்சிருப்பான் உன் விரோதிங்க. என் பேரன் தான் எல்லசாமி மாதிரி நின்னு உங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கான். இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இப்படி மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்க. ஏய், அவன் புராணத்தை என்கிட்ட பாடாத. அவன் ஒண்ணு கிழிச்சிடல. அடி பாவி. ஐயா கார்த்தி, பாத்தியா ஐயா அவ எப்படி எல்லாம் பேசுறான்னு பாத்தியா? இவ குடும்பத்துக்காக நீ என்னெல்லாம் செஞ்சிருக்கிற எனக்கு தெரியும் ஐயா. இவ இதயமே இல்லாம இப்படி பேசுறாள் ஐயா, மனசாட்சியே இல்லாம. நான் இங்க யாரு கூடயும் சண்டை போடுறதுக்கு வரல. ரேவதியை பாக்குறதுக்கு தான் வந்தேன். அவ குணமாயி நல்லபடியா வரணும், எனக்கு அது போதும். நீ இப்படி சொல்ற, என்னத்தை கிழிச்சான்னு அவ கேக்குறாளே. பாட்டி, நடந்ததெல்லாம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். செஞ்சதை சொல்லி காட்டுற பரம்பரையில இருந்து நம்ம வரல. இங்க யாரையும் இன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அவங்க இது டென்ஷன்ல பேசுறாங்க, பேசிட்டு போறாங்க, விடுங்க பாட்டி. பாத்தியா என் பேரனை பாத்தியா? இதுதான் இவன் பெருந்தன்மை. இவனை போய் பழி வாங்கணுங்கிற உனக்கு நியாய தர்மமே தெரியாதா? ஏய், உன் பேர ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல. எல்லா சிச்சுவேஷன்லயும் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு ஊருக்கே தெரியும். இப்போ அவன் பண்றது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான்.